ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு சுரேஷ் கிச்சன் vlogs. நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம். ஆமாங்க, பெங்காலி ஸ்டைலில் நல்லா மொறுன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபிஷ் ஃப்ரை தாங்க. நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பெங்காலி ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்காக 4 கிலோ கட்லா ஃபிஷ் எடுத்திருக்கோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் 4 கிலோங்க இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஃபஸ்ட் மேரினேஷன் பண்ணுறோம். ஸோ அதுக்காக முதல்ல உப்பு சேர்த்துக்கிட்டோம். அடுத்ததாக இதில் ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 150 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் அடுத்ததாக லெமன் ஜூஸு ஒரு 2 லெமன் அளவுக்கு ஜூஸ் சேர்த்துருக்கோம். ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. அடுத்ததாக இதை வந்து ஒரு 3 to 4 hours ஆச்சு இருக்கணும். இல்லை ஓவர் நைட் வச்சுருந்தாலே பரவாயில்ல, ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து செகண்ட் மேரினேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பெங்காலி ஃபிஷ் ஃப்ரைக்கான செகண்ட் மேரினேஷன் பார்க்க போகிறோம். அதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கோம் 100 கிராம் அளவுக்கு. அடுத்ததாக மஞ்சத்தூள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். இது கூடவே சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். அடுத்ததாக கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இவ்வளோதாங்க மசாலா இதுக்கு. அடுத்ததாக இதை வந்து மஸ்டர்ட் ஆயிலில் தான் மிக்ஸ் பண்ணணும். இதுக்காக ஒரு 200 ml எடுத்துருக்கோம். மஸ்டர்ட் ஆயில்னால் நம்ம கடுகெண்ணெய் இருக்குல்ல, அதுதாங்க. ஸோ அதில் செஞ்சால் மட்டும்தான் இது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரையிங் கூடவே அதில் தான் பண்ணணும். முழுசாக வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் நம்ம எப்படி செய்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு. சுத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்த்தோம்னா மீன்லேருந்து மசாலா பிரிஞ்சு போயிடும். ஸோ இதுக்கு ஃபுல்லாகவே இந்த மஸ்டர்ட் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 4 மணி நேரமாக மேரினேஷனாக இருக்கிற மீனை வந்து இந்த மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லா ஃபிஷ்ஷும் இதில் முழுசாக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணலாங்க. இப்போ முழுசாக போட்டதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நிறைய முள் இருக்குது, கையில் குத்துது. ஸோ இதுக்காக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போது ஒரு சின்ன ஜாரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சுத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்த்தோம்னா மீன்லேருந்து மசாலா பிரிஞ்சு போயிடும். ஸோ கண்டிப்பாக இதுக்கு மஸ்டர்ட் ஆயில் தாங்க சேர்க்கணும் இந்த பெங்காலி ஃபிஷ்க்கு. அடுத்ததாக பைண்டிங் ஏஜென்ட் சேர்த்துக்கலாம். இதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது அரிசி மாவு ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கோம். அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கோம். இதெல்லாம் பைண்டிங் ஏஜென்ட்டுங்க. இதெல்லாம் சேர்க்குறப்போ இந்த மசாலா பிரிஞ்சே போகாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்ததாக ஒரு 50 கிராம் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாங்க. சேம் ப்ராசஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். லைட்டாக மல்லி எல்லாம் தூவிட்டு இந்த அரிசி மாவு மைதா கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி டைட் ஆன மாதிரி இருக்கும். அப்போ கூட தண்ணி சேர்க்க வேண்டாங்க. உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி மீனில் போட்டிருந்தோம். இது மசாலாவில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ சேர்த்துக்கிட்டோம் நம்ம அதையும். அது கூடவே மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துக்கிறோம் அந்த திக்னஸ் கம்மி பண்ணுறதுக்காக. இதுக்காக ஒரு 100 ml திரும்பவும் மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துருக்கோங்க. ஸோ இந்த மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பார்க்கவே சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் நல்லா அருமையாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மீன். பாருங்கள் நல்லா எப்படி கோட்டிங் பிடிச்சிருக்கு பாருங்கள். இது பிரிஞ்சே போகாது இந்த மசாலா. இந்த மாதிரி செய்யுங்க, அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு பக்கம் ஆயில் சூடு வச்சுருக்கோம், ஆயிலும் மிதமான சூடு ஏறி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஆயிலில் போட்டுடலாங்க. இது இமீடியட்டாகவும் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு 2 hours வச்சு கூட ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அந்த டைமில் எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது இமீடியட்டாகவும் போடலாம், 2-3 hours வச்சும் போடலாம், ஃப்ரிட்ஜில் வச்சும் போடலாம். அது உங்களோட சாய்ஸு. தேவைப்படுற அளவுக்கு செஞ்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆயிலில் போட்டு மிதமான சூடில் அப்படியே பொரிச்சு எடுக்கிறோம். போட்ட உடனே மிக்ஸ் பண்ணாதீங்க, அப்படியே விடுங்க. அப்படியே பிரிஞ்சு வரும் அதுவே. பாருங்கள், ஒரே ஒரு மசாலா கூட பிரிஞ்சு போகல பார்த்தீங்களா மீன்லேருந்து. இந்த மாதிரி வரணுங்க, அப்போ தான் கரெக்டாக ஃப்ரையாக வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி பைண்டிங் ஏஜென்ட்லாம் சேர்க்குறப்போ தான் அருமையான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகும். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு இந்த பெங்காலி ஃபிஷ் ஃப்ரைன்னுட்டு. அவ்வளோதாங்க, ஆயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிறதெல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாங்க. ஓகே மக்களே, ஒரு அருமையான பெங்காலி ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும். இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.